மதுரையில் நடத்தப்பட்ட தீவிர வாகன சோதனையில் ஒரே வாரத்தில் மட்டும் 167 பேர் மீது மது போதையில் வாகனம் ஓட்டியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கார்த்தி. வணக்கம். விவரங்கள். மது ஒழிப்பு, மதுக்கடையை மூட வேண்டும், மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் என பல ஆண்டுகளாக மக்கள் போராடி வரும் நிலையில் மக்களின் குரலாக சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு நாள் முழுவதும் மதுக்கடைக்கு எதிராக இன்றைய தினம் நேரலை செய்கிறோம். அந்த வகையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் மது அருந்தினால் ஏற்படக்கூடிய வாகன விபத்துகள் என்பது அதிகம் என்று கூறலாம். என தொடர்ந்து மதுரை நகர் மட்டுமின்றி மதுரை வாடிப்பட்டி, சோழவந்தான், அலங்காநல்லூர், திருமங்கலம், டீக்கல்லுப்பட்டி, பேரையூர், அம்மாப்பட்டி பகுதியிலும், உஸ்லம்பட்டி பகுதியிலும், உஸ்லம்பட்டி, செக்கார்நூலி, நாகமலை, புதுக்கோட்டை பகுதியிலும் வாகன விபத்துகள் அதிக அளவில் காணப்படுகிறது. அதே போல் பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா நெடுஞ்சாலை பகுதிகளில் இந்த மதுப்பறிகள் ஏற்படுத்தக்கூடிய இந்த வாகன விபத்து என்பது கடந்த ஒரு வருடம் மட்டும் 167 வாகன விபத்துகள் நடந்திருக்கின்றது. குறிப்பாக 127 பேர் மரணம் அடைந்துள்ளனர். கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளது கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதுக்கடைக்கு எதிராக மக்கள் தினம் தினம் போராடுவதின் நிலையில் மதுப்பறிகளின் இந்த வாகன விபத்துகளால் மக்கள் அச்சநிலை ஏற்படக்கூடிய நிலைதான் உருவாகியுள்ளது.